இன்னொரு பொண்ணை பாலியல் சீண்டல் செய்தார், அதனால தான் நான் போயிட்டு வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் வழியை பார்த்துக்கிட்டு அவரோட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு அந்த நபர். என்னதான் நடந்துச்சு? இந்த கேரளா கோழிக்கோட், அதாவது கண்ணூர் நோக்கி போய்கிட்டு இருந்த கேரளா பஸ்ஸில் ஒரு பெண் தன்னை ஒரு ஆண் பாலியல் சீண்டல் செய்தார், அதனால நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவோட நம்பகத்தன்மை என்ன, அது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற எதுவுமே தெரியாத நம்ம நெட்டிசன்கள் இந்த வீடியோ கமெண்ட்ஸ் கீழே பெரிதளவாக பேசி பல பேர் இந்த வீடியோவில் நடக்கிறது சீண்டல் மாதிரியே தெரியலை, இந்த பெண்ணா பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாலும் பல பேர் திட்டி தீர்த்துட்டாங்க. இப்போது அந்த நபர் உலகத்தை விட்டே போயிட்டாரு. ஆமாங்க, அவர் உயிரோடு இல்லை. அப்படி என்னதான் இந்த இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பார்த்துருவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானையுமே ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ நாம் இந்த இஷ்யூவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்போம். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. கேரளா கோழிக்கோடில் இருக்கக்கூடிய கோவிந்தபுரம் இந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு சேல்ஸ் மேனேஜர் தான் இந்த தீபக். 42 வயதாகுது. மேலும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் தான் இவர் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒர்க்குக்காக தான் கண்ணூரை நோக்கி KSRTC பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு பெண், அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க போல. சரி, ஓகே, ஒரு வீடியோவானது ரெக்கார்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீபக் இந்த பெண்ணிடம் தவறாக நடந்துக்கிறாரு, அதாவது செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் பண்றாரு, பாலியல் சீண்டல்கள் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் எடுக்கிறாங்க. அப்படி இவங்க சொல்கிறதுக்கும் அந்த வீடியோவில் இருக்கிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஏன்னா அங்கே அவ்வளோ நெரிசலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட்டமாக இல்லை, அவ்வளோ கேப் இருக்குது. அவரும் அந்த பஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஜன்னலை பார்த்த மாதிரி நின்றுட்டு வந்துட்டுருக்காரு. இவங்களோட வீடியோவில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னும் போது அவர் இவங்களை துளியளவு கூட பார்க்கல. 90% இந்த பெண்ணை அவர் பார்த்துருக்காரா அப்படிங்கிறது கூட தெரியலை. அப்படி இருக்கும்போது இந்த பெண் இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு சைடு மட்டும் இல்லை, சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் இறங்குறதுக்கு போகும்போது இவங்க மேலே டச் அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் அவர் கையை வச்சு எந்தவித சீண்டல்களோ அப்படி அவர் இன்டென்ஷனலாக பண்ணாமல் தெரியல, ஒரு ஆக்சிடென்டலாக தான் தெரியுது. வீடியோ பார்க்குற நமக்கு இப்படி தான் தெரியுது. ஆனால் அங்கே உண்மையான சீண்டல்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இந்த பெண் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியாக இருக்கும்போது அவர் இந்த பெண்ணை கண்டுக்கவும் இல்லை. அவர் இறங்கும்போது இவங்களே வாண்டடாக போய் கிட்ட நிற்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கு. சரி, இந்த வீடியோவானது எடுக்கப்பட்ட உடனே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க. என்ன போட்டு போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் என்னிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் போஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வியூஸ் போயிருக்கு. கமெண்ட் செக்ஷனில் சொல்லவே வேண்டாமே, இந்த மாதிரி நபரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க பஸ்ஸில், இந்த மாதிரியான சீண்டல் அதிகமாகிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் ஒரு சைடு இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் இன்டென்ஷனலாக எதுவுமே பண்ண மாதிரி தெரியலை அப்படிங்கிற சில கமெண்ட்ஸுமே பார்க்க முடியுது. இப்படியாக இதுவே ஒரு டிபேட்டாக போய்கிட்டு இருக்கு. அவர் தப்பு பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டிபேட் போயிட்டு இருக்கு. ஒரு வீடியோவானது இன்ஸ்டாகிராமில் வந்த உடனே நாம் அதோட உண்மைத்தன்மையை பார்க்காம எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டோ எந்தவித பேட் கமெண்ட்டுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமானது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக இந்த பர்சனுமே அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். அப்போது இந்த பெண்ணோட இந்த வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக யாரோ அந்த நபருக்கு தெரிஞ்ச ஆளு கண்டிப்பா சொல்லுவாங்க, கேட்பாங்க. இப்படியாக இருக்க அவருமே இந்த வீடியோ பார்த்துருக்காரு. ஆரம்பத்தில் இது ஒன்றும் நான் தப்பே பண்ணல, அவங்க ஏதோ சும்மா எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொன்னவர் என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாகவே இருந்தாலும் ஒரு 4 பேர் இவரை நார்மலாக பார்த்தா கூட அவங்க நம்மளை தவறாக தான் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த எண்ணத்திலேயே இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு தான் ஆளாவாங்க. யாராக இருந்தாலுமே நம்ம மேலே இப்படி ஒரு தவறான பழி விழுந்துருச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் மன உளைச்சலுக்கு உள்ள ஆவாங்க தான். அப்படியாக தான் இவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே நான் இந்த மாதிரி எதுவுமே செய்யலை, நான் பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு இருக்கேன், ஆனால் ஏன் இந்த மாதிரி என்னை போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேருமே இதில் நீ தப்பு பண்ணல, அப்போ நாம் இதை லீகலாக மூவ் பண்ணலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவரை தெரிஞ்ச அவரோட நண்பர்கள் சப்போர்ட்டிவாக பேசினாலும் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் இவரோட மன உளைச்சல்
அவரால் தாங்க முடியலை. இந்த பஸ்ஸில் நடந்த சம்பவம் ஜனவரி 16ஆம் தேதி நடக்குதுங்க. இப்படியாக இந்த விஷயம் போஸ்ட் ஆகி மறுநாள் 17 இது வரைக்கும் இது போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாரு, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு, சரியாக சாப்பிட கூட இல்லை அப்படிங்கிறது ஃபேமிலி சைட்லேருந்து சொல்லப்படுது. 18ஆம் தேதி அதாவது ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி இவர் எழுந்து வெளியே வரல அப்படிங்கிறனால இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கதவு தட்டுறாங்க. அப்படி திறக்கவே இல்லை அப்படின்னும் போது பிரேக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அவரோட ரூமில் அவர் ஹேங் பண்ணி தன்னோட உயிரை தானே எடுத்து இறந்துட்டு இருக்காரு. இப்படியாக இவர் இறந்த உடனே மறுபடியும் இந்த விஷயம் வைரலாக பேசப்படுது. இந்த ஒரிஜினல் வீடியோ இந்த பெண்ணோட அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீக்கப்படுது. இந்த பெண்ணை டெலீட் பண்ணுறாங்க. பிறகு இந்த பெண் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறாங்க. அதில் தான் சொல்கிறாங்க, இவர் ஆல்ரெடி ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்துக்கிட்டு இருந்தார், அதனால தான் நான் போய்கிட்ட வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. கோழிக்கோடு போலீஸார் இதையடுத்து அன்நேச்சுரல் டெத், அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோவோட உண்மைத்தன்மையை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இவரோட ஃபேமிலியில் இவர் இந்த வீடியோனால ரொம்பவுமே பிரேக் ஆகிட்டாரு. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் யார்கிட்டையுமே சரியாக பேசாமல் சாப்பிடாம கூட இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் இப்படி பண்ணது தான் இவரோட தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்திருக்கு. அதனால் இந்த பெண் மேலே அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் கேஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு கோரிக்கையாக இருக்குது. மேலும் ஆக்டிவிஸ்ட் ராகுல் ஈஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுறவர் இந்த விஷயமா கம்ப்ளைண்ட் ஆனது போலீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க அப்படிங்கிறத தகவல்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ வரைக்கும், அதாவது நான் இன்னைக்கு ஜனவரி 19 இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் தகவல்களாக இருக்குது. அரெஸ்ட் பண்ண மாதிரி எந்த தகவல்களும் இல்லை. ஸோ இதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியது என்ன, நமக்கு எழும்புகிற சில கேள்விகள் என்ன, மக்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண் ஏற்கனவே அங்கே ஒரு அப்யூஸ்க்கு ஆளாகிறாங்க அப்படின்னா எப்படிங்க இன்னொரு பெண் தட்டி கேட்கக்கூடிய ஒரு புரட்சி பெண், சிங்கப்பெண் ஏன் போய் கேட்டிருக்கலாமே? அதை விட்டுட்டு அவங்க அங்கே பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது தெரியல. இந்த பெண் அதை பற்றி சொல்லவும் இல்லை. ஆனால் அதே பாதிக்கப்பட்ட இடத்துல நானும் போய் நின்று வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? முதல் ஒரு பெண் அங்கே பாதிக்கப்படுறாங்கன்னா நீ தட்டி கேட்காததே தப்பு. அட்லீஸ்ட் அந்த பெண் பாதிக்கப்படுறாங்கல்ல, அப்போது அதை வீடியோவாக எடுத்து அந்த ஆதாரத்தை அப்பயும் போஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இன்ஸ்டாகிராமில். அந்த ஆதாரத்தை வச்சு அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கலாம். பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனில் விட சொல்லிட்டு தாராளமாக போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. அதெல்லாம் செய்யாமல் சும்மா நின்றுட்டு இருக்கிற ஒரு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த பக்கம்னு மாறி மாறி செல்ஃபி எடுத்துக்கிட்டு போஸ்ட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? இந்த பெண் எந்த இன்டென்ஷனில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியலை. வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இவ்வாறு ஒருத்தர் இருக்காரு, அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தானே. ஒருத்தர் தவறு செய்தாரா இல்லையா அப்படிங்கிறத யாருங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்? இந்த வீடியோவை ஜட்ஜ் பண்ணணும் இல்லையே. அப்புறம் எதுக்கு நமக்கு லா ஆர்டர்லாம் இருக்குது? எதுக்கு கோர்ட் இருக்குது? எதுக்கு ஜட்ஜ் இருக்காங்க? இவங்க கிட்ட இது லீகலான கம்ப்ளைண்ட் ஆனது ரைஸ் பண்ணப்பட்டு அவங்க விசாரிக்கப்பட்டு இந்த உண்மைத்தன்மை எல்லாமே ஓகே ஆனால் மட்டும்தான் அவரை குற்றவாளி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லோரையுமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எடுக்கணும், அங்கே கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் எவிடன்ஸ் எடுக்கணும். இது மாதிரிலாம் இருக்குது. நம்ம நிறைய கிரைம் கேஸ் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ விசாரணை நடக்குங்க? எவ்வளோ பேரை விசாரிப்பாங்க? அதெல்லாம் விசாரித்த பிறகு தானே ஒருத்தர் குற்றவாளி அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டே வெளியே வரும். விசாரணையும் ஒன்று நடக்கும்ல. இங்கே எதுவுமே இல்லை. டைரக்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண உடனே இந்த நெட்டிசன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான எதனா விஷயம் நடந்தால் அவங்க கருத்தை சில பேர் தெரிவிப்பாங்க டீசெண்டான முறையில். சில பேர் அப்படி கிடையாது, சில பேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். ஓகே, இப்படியாக இருக்கும்போது இவர்கள்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பெண் விட்டது மிகவுமே தப்பு. இப்படியாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா முதல்ல இவங்க லீகலாக தான் மூவ் பண்ணியிருக்கணும். இது ஒரு கிரைம். அப்படி அங்கே அவர் தப்பாக நடந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு கிரைம். உங்களுக்கு நடந்த கிரைமை நீங்கள் எப்படி வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியும்? அது தவறு தானே. இந்த வீடியோ மாதிரியே இதற்கு முன்னாடி பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ரீசண்டாக கூட ஒரு பெண் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க பஸ்ஸில். அப்போ ஒரு ஆண் இவங்களை நோட்டமிட்டபடியே இவங்க கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபடுறான். அந்த ஒரு வீடியோவானதுமே வெளிவந்தது.
அதுல நிஜமாவே பார்க்கும்போதே தெரியுது அந்த ஆண் தவறு செய்யறான் அப்படிங்கிறத. அப்படி அவன் தப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னா அதை போஸ்ட் பண்ணா அந்த ஆள் அதை கண்டுக்க கூட மாட்டான் அப்படிங்கிறது தான். ஆனா ஒருவர் தவறு செய்யலை அப்படின்னும் போது அவரோட முடிவு எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தீபக் எடுத்த முடிவுன்றது விபரீத முடிவு தான். இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்படியாக ஒரு வீடியோ எடுத்துறீங்க, பக்காவான ஒரு எவிடன்ஸாக உங்களுக்கு மாட்டியிருக்கு அப்படின்னா அவனை கையும் களவமாக பிடிச்சி டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி லீகலாக மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் பல பேர் யோசிக்கலாம், யாரும் நமக்கு எந்த உதவிக்கும் வரமாட்டாங்க, நம்ம லீகலாக இறங்கி ப்ரொசீட் பண்ணோன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு யார் அலையிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மகளிர் போலீஸ்கிட்ட சைலண்ட்டாக கம்ப்ளைண்ட் ஆனது ரைஸ் பண்ணிடலாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையே இந்த நபர் சீண்டல் செய்கிறாரு அப்படின்னா பக்கத்தில் நம்ம கத்துறோம் இல்லைன்னா அவரை அடிக்கிறோம் அப்படின்னா கூட அங்கே இருக்கிற ஆட்களே இந்த ஆளை தட்டி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க ஆட்களே போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டு அவங்களே கூட பார்த்துப்பாங்க. இப்படியாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படிலாம் செய்கிறத விட்டுட்டு வாண்டடாக போய் பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிறது எதனால் அப்படிங்கிறது தெரியலை. அப்போ இந்த பெண்ணோட இன்டென்ஷன் என்ன, எதனால இவங்க போய் வீடியோ எடுக்கிறாங்க? ஒரு பெண் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னும் போதே இவங்க அந்த வீடியோவை எடுக்காமல் அப்போவே வீடியோ எடுத்து அவங்க அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஓகே. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் இவங்க ஏன் அந்த இடத்துல போய் நிற்கணும்? தனக்கு இப்படி நடந்துருச்சு பாருங்கள், இப்படிலாம் இருக்காங்க, இது ஒரு ஃபேமா, இதில் ஒரு ஃபேம் வரும்னு நினைக்கிறாங்களா? தெரியலை. இப்படி ஃபேம்னு சொல்லி இப்போது ஒருத்தரோட உயிரே போயிடுச்சு. பல பேர் இங்கே பாலியல் பலாத்காரம் செஞ்சவன் கூட உயிரோட சுற்றிக்கிட்டு இருக்கிறான், உயிரோட ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் செய்யலை அப்படின்னா அந்த ஒரு துன்புறுத்தல்லையே அவனால் எப்போ சூசைட் பண்ணி இறந்துருக்கணும். அப்படி யாருமே பண்ணல. சூசைட் பண்ணி இறந்துருக்காரு அப்படின்னா இவர் செய்தது தப்புன்றதுனால இறந்தாரா, இல்லைனா குற்ற உணர்ச்சி தாங்காமல் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் எழும்புது. இந்த பெண் அவங்களோட சைடில் ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னென்னா, அவர் தவறு செஞ்சாருங்க, சைக்காலஜிக்கலி ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக செஞ்சாரு தான் அப்படிங்கிறதா இவங்க சொல்கிறாங்க. நிஜமாவே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கு இருக்கா இல்லை அவருக்கு இருக்கான்றது தெரியலைங்க. மேலும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அவர் சீண்டல் செய்கிறதுக்காக இந்த பெண்ணை நோட்டம் விட்ட மாதிரியும் தெரியல, அதற்கேற்ற மாதிரி தன்னோட கையோ காலையோ அசைச்சா மாதிரியும் தெரியலை, தவறுதலாக இந்த பெண்ணை பார்க்குற மாதிரியுமே தெரியலை. அவர் இறங்குறாரு, இறங்கும்போது கூட ஏதோ இன்டென்ஷனலாக இப்படி இடிச்சிட்டு போன மாதிரியும் தெரியலை, நார்மலாக இறங்குறாங்கங்க. இது எப்படி பாலியல் சீண்டலாக ஆகும் அப்படிங்கிறதான் பல பேரோட கேள்விகளாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க கிட்ட ஒரு சீண்டலில் ஒரு நபர் ஈடுபட்டாரு அப்படின்னும் போது அந்த வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன் அவங்கள கேள்வி கேட்டிருக்க கூடாது? அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஒருத்தர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா யாராக இருந்தாலுமே தட்டி விடுவாங்க, இல்லை உடனே கோவப்பட்டு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அது எதுவுமே செய்யாமல் இவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுது. பலர் இப்படியாகவும் கேள்விகள் எழுப்புறாங்க. பிராங்க் வீடியோ எடுக்கிற நபரே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அந்த பிராங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே கேட்பாங்க, ஏங்க இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாமா, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா, அதனால் ஒன்றும் இல்லையான்னு கேட்கும்போது அவங்களோட சம்மதத்தோடு தான் அந்த வீடியோவே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அது தவறு இல்லையா எதுவுமே தெரியாமல் ஒரு வீடியோ வருது அப்படின்னும் போது நாம் எழுப்ப வேண்டிய முதல் கேள்வியானது அங்கே திட்ட வேண்டியது கிடையாது. அதாவது என்ன கேப்ஷன் இருக்கோ அதை பார்த்துட்டு உடனே திட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த வீடியோவை முழுமையாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு நிஜமாகவே தவறு இருக்கா இல்லைனா நமக்கு ஏதாவது கேள்வி எழும்புதா அதை கமெண்ட்டில் போடணும். இப்படி நீங்கள் ஒரு 2-3 கேள்வி கேட்டால்தான் மற்றவர்களும் யோசிப்பாங்க, ஆமால இப்படி தானே இருக்குது இந்த வீடியோவில், ஏன் ஆனால் இந்த பெண் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுமணும். இப்போ 4 பேர் திட்டுறாங்க நம்மளும் திட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. அந்த வீடியோவோட உண்மைத்தன்மையை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இது போல் பல சீண்டல்கள் பேருந்துகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பல பேர் அதை பல விதமாக கையாளுறாங்க. நான் அது நடக்கவே இல்லை, ஆண்கள் மேலே தப்பே இல்லை, ஆண்கள் தவறே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசலை. அப்படியாக நடக்குது தான். ஆனால் அப்படி பண்ணுறவங்க இப்படியாக மாட்டிக்கொண்டு தண்டனையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் அப்படி பண்ணாமல் ஒரு சம்மந்தமே இல்லாமல் நிற்கிற ஆளை இப்படி தப்பாக சித்தரிச்சா
அவங்களோட வாழ்க்கை இப்படி கூட முடிவடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படியாக உண்மையாக ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அதை வச்சு எனக்கும் அந்த கிரைம் நடந்துருச்சு, எனக்கும் இந்த மாதிரியான சீண்டல்கள் நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு இந்த பெண் அப்படியாக நினைத்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு தான். அப்படி இந்த வீடியோவில் இந்த பெண் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு எந்த சீண்டலும் நடக்கப்படலை அப்படின்னா அது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனை கிடைக்குங்க. அப்படி இல்லை இந்த நபர் ஆல்ரெடி ஒரு பெண்ணை சீண்டல் செய்தார் அப்படின்னு இந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்கல்ல, அப்படி அந்த பெண்ணே வந்து இல்லைங்க எனக்குமே அந்த இடத்துல அந்த நபர் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னால் மட்டும்தான் இதோட உண்மைத்தன்மை என்னன்னே நமக்கு தெரிய வரும். ஆக மொத்தம் வீடியோவாக வர்றதை எவிடன்ஸாக கோர்ட்லேயே எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாமளே இதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. தவறு நடந்திருந்தால் அது ஆண்கள் செய்கிறது மிகப்பெரிய தவறு தான். ஆனால் அப்படி அந்த ஆண் தவறு செய்யலை அப்படின்னா இவங்க வீடியோ எடுத்து செய்யாத ஒரு குற்றத்தை ஒரு ஆண் மேலே குற்றம் சாட்டினது மிகப்பெரிய தவறு தான். அதற்கான தண்டனையை இவங்க அனுபவிப்பாங்க. அப்படி இல்லை அந்த ஆண் நிஜமாவே தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னா அவரோட தண்டனையை கடவுளே கொடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். தவறு என்பது பெண் செய்தாலும் தவறு தான், ஆண் செய்தாலும் தவறு தான். பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அதற்குமே தண்டனை இருக்குங்க. ஸோ இந்த விசாரணை முடிவில் தான் இந்த வீடியோவோட உண்மைத்தன்மை தெரியும். நிஜமாவே இந்த தீபக் தவறு செஞ்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத போலீஸ் தான் சொல்லணும். கூடிய விரைவில் விசாரணை முடிவில் இந்த உண்மைத்தன்மை வெளியே வரும் அப்படிங்கிறத நம்புவோம். மேலும் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத பொதுவாகவே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ, அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது தான் எல்லோருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தீர விசாரணை நடந்த பிறகு தான் என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியும். சீக்கிரமே இந்த உண்மையானது வெளியே வரும் கண்டிப்பாக. அப்போ இந்த உண்மையை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேர்க்குறேன். அந்த வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். பல டாபிக்ஸும் இது போல் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் விட்டுருக்கேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. மேலும் இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல டாபிக்ஸ் இது போல் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.